அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயா பதுமையிலிருந்து. இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணக்கூடிய டாபிக் ஹவு டு ஹேண்டில் டிசப்பாயின்மெண்ட். நிராகரிப்பை எப்படி கையாளுவது. சின்ன டிசப்பாயின்மெண்ட்டோ பெரிய டிசப்பாயின்மெண்ட்டோ ஆக மொத்தத்துல டிசப்பாயின்மெண்ட் ஏற்படும் போது நம்ம மேனேஜ் பண்றோன்றது தான் முக்கியமான விஷயம். ரைட். ஸோ டிசப்பாயின்மெண்ட் நம்ம அன்றாட வாழ்க்கையில சந்திக்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணுன்ற அந்த பக்குவம், அந்த புரிதல் நம்மளுக்கு இருந்தா இதெல்லாம் ஈஸியா கடந்து போய் ஒரு ப்ரோக்ரஸிவான வாழ்க்கையை நம்ம வாழ முடியுன்ற ஸ்கில்லு தான் ஒவ்வொரு மனிதருமே கத்துக்க வேண்டிய விஷயம். ரைட். ஸோ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்ற ஃபியூ டிப்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்றேன். கண்டிப்பா இது உங்களுக்கு வாழ்க்கையில பயனுள்ளதாக இருக்கும். அப்ளை பண்ணி பாருங்க. நம்பர் 1, ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படும் போது, ஒரு ஃபெயிலியர் ஏற்படும் போது, ஸோ உங்களை நீங்க எப்படி பக்குவப்படுத்திக்கிறீங்கன்னா, அந்த ஒரு பெயின், அந்த சோகமான உணர்வு உங்களுக்குள்ள ஏற்படும் இல்லையா? ஸோ அந்த ஏற்படும் அந்த தருணத்துல நீங்க இது டெம்பரவரியான சிச்சுவேஷன், இது கடந்து போகும் அன்ற அந்த பக்குவமும் நீங்க உங்களுக்குள்ள ஏற்படுத்தணும். ஆனா எப்படிங்க ஒரு சோகமான ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு ஃபெயிலியர்ல அந்த பக்குவம் நம்மளுக்கு வருமா? அந்த ஒரு பொறுமை வருமானா? கண்டிப்பா. அத தான் நம்ம ஏற்படுத்திக்கணும் அந்த சிச்சுவேஷன்ல. இந்த முக்கியமான ஸ்கில் தான் நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம். ரைட். ஸோ இத இப்படி இந்த உணர்வு ஏற்படும்போது, இந்த பெயின் ஏற்படும்போது, ஸோ உங்களுக்குள்ள நீங்க இது கடந்து போகும். ஏதோ ஒரு நல்ல ரீசனால இந்த ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கு. யூ ஹேவ் பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ற அந்த மெச்சூரிட்டி, அந்த பக்குவம் என்னைக்கு நீங்க கொண்டு வரீங்களோ, அப்போ இந்த பெயின் உங்கள தாக்காது. ஸோ இந்த மெச்சூரிட்டி நீங்க கல்டிவேட் பண்ணும்போது, யூ பிகம் மோர் ஸ்ட்ராங்கர் தென் தி டிசப்பாயின்ட்மென்ட் அண்ட் ஃபெயிலியர்ஸ் இன் யுவர் லைஃப். ரைட். ஸோ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உங்க மென்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸோ அதனால இந்த பிரச்சனைகள், இந்த சின்ன சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் உங்கள பெரிய அளவுல பாதிப்பு ஏற்படாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்க உங்களோட ஸ்கில்ல கல்டிவேட் பண்ணிக்கணும்ன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். ஸோ 2வது நன்றி உணர்வு, கிராட்டிட்யூட். என்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற விஷயத்துக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கீங்களோ, அன்னைக்கு இந்த பிரச்சனைகள், இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண தெரியும் உங்களுக்கு. பிகாஸ் உங்க நன்றி உணர்வு ரொம்ப பெரிதா இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் சின்ன சின்னதா இருக்கும்போது, எப்படி இதை ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயம் உங்களுக்கு ஈஸியா புரிதல் ஏற்பட்டுரும். ரைட். ஸோ 3வது செல்ஃப் கம்பேஷன் அண்ட் செல்ஃப் லவ், செல்ஃப் கேர். இந்த விஷயம் ஏன்னா நீங்க இந்த பெயின், அந்த டிசப்பாயின்மெண்ட்ன்ற அந்த பெயின் உங்களுக்குள்ள கொண்டு வரும்போது உங்களோட பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப பாதிப்புள்ளாகும். ஸோ அந்த புரிதல் உங்களுக்கு இருக்கணும். இந்த பெயின்ன்ற விஷயம் உங்களுக்குள்ள நீங்க ரொம்ப உள்ள கொண்டு வராம, இது அப்படியே ஒரு மேலோட்டமா கடந்து போகிறதுக்கு உண்டான அந்த பக்குவம் நீங்க ஏற்படுத்தும் போது, ஸோ நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பெர்சனா மாறுவீங்க. ஸோ இது 3 விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் இன்னும் நெறையவே இருக்கு. பட் இந்த 3 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணாலே பெரிய அளவுல நம்ம கண்டிப்பா கடந்து போய் இந்த டிசப்பாயின்ட்மெண்ட்ஸ், இந்த ஃபெயிலியர்ஸ் நம்ம ஈஸியா கடந்து வர முடியும். ரைட். ஸோ அப்ளை பண்ணி பாருங்க உங்க லைஃப்ல. பிகம் எ பெட்டர் வெர்ஷன் ஆஃப் யுவர் செல்ஃப். பிகம் எ மோர் ஸ்ட்ராங்கர் தென் தி ப்ராப்ளம் அவுட்சைட் அப்படின்றது தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ரைட். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அடுத்த டாபிக்கோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி. Thank you.